பூமியை நோக்கி வந்துட்டு இருக்க ஒரு பொருள் என்னவா இருக்கும்? அதனால் நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? பார்க்கலாம் வாங்க. ஜூலை 1, 2025 சிலி நாட்டில் இருக்க அட்லஸ் டெலஸ்கோப் என்ன அறிவிக்குதுன்னா, பூமியை நோக்கி நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே இல்லாத ஒரு இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் ஒன்று 1000 km/s ஸ்பீடில் வந்துட்டு இருக்கு. நவம்பரில் பூமி கிட்ட வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு 3A அட்லஸ் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 2 இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட்ஸ் பூமியை நோக்கி வந்திருக்கு. ஒன்று 2017 ஓமுவாமுவா, 2019 2I பாரிசேவ். இது ரெண்டையும் விட இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்க இந்த ஆப்ஜெக்ட் சைஸ்லையும் ஷேப்லையும் ரொம்ப பெருசாக டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப பிரைட்டாகவும் இருக்கும். சுமார் 24 கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதாவது அமெரிக்காவில் இருக்க மேனஹட்டன் சிட்டியோட சைஸில் இருக்குமா. இந்த ஆப்ஜெக்ட் ஒரு காமெட்டாக இருக்கலான்னு தான் முதல்ல சொன்னாங்க. அதாவது நம்மளோட மில்கிவே கேலக்சிலேருந்து காமெட்ஸ் எப்படி வெளியே தள்ளப்படுதோ அதே மாதிரி வேற்று கிரகத்துல இருந்து வேற ஒரு சோலார் சிஸ்டத்துலேருந்து தள்ளப்பட்ட காமெட்டாக கூட இருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. ரொம்ப பழமையான, அதாவது 4 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே பயணிக்க ஆரம்பிச்சிருக்கலாம்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஜென்ரலாக காமெட்ஸ் மாதிரியான வாட்டர் ஐஸ் அண்ட் சிலிகேட்ஸ் போன்ற ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸால் உருவான ஒன்றா இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுதுன்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஸ்பேஸ் ரிசர்ச்சராக இருக்கிற ஆவிலோப் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆர் ஸ்பை கிராஃப்டாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாரு. அதாவது வேற்று கிரகவாசிகள் மற்ற கிரகங்களை கண்காணிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டதாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாரு. நாம பூமியிலேருந்து அனுப்பின நிறைய ரேடியோ சிக்னல் ஸ்பேஸில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதை வச்சு கூட எர்த்த வேவ் பார்க்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. ஏன்னா இது நேரடியாக பூமியை நோக்கி வரல, பூமிக்கு அருகில் செல்லக்கூடிய வகையில் வந்துட்டு இருக்கு. நம்ம சோலார் சிஸ்டத்துக்குள்ளே என்டர் ஆகும்போது வீனஸ், மார்ஸ் அண்ட் ஜூபிட்டரை க்ளோஸ் ப்ராக்சிமேட்டியில் கிராஸ் ஆகுது. அப்படி கிராஸ் பண்ணும்போது அந்தந்த கிரகங்களை நோக்கி சேட்டலைட்ஸ் மாதிரியான ஸ்பை ஆப்ஜெக்டை ரிலீஸ் பண்ணி அதோட அமைப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் பூமியை பற்றின டீட்டெயில்ஸை இன்னும் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுறதுக்காக இது அனுப்பப்பட்டிருக்கலாம்னு ஆவிலோப் ஒரு தியரியை வைக்கிறாரு. இந்த ஆப்ஜெக்டை இன்டர்செக்ட் பண்ணுற அளவு டெக்னாலஜி நம்மகிட்ட இல்லையா. மோரோவர் டார்க் ஃபாரஸ்ட் தியரியை ஃபாலோ பண்ணக்கூடிய வகையில் இருக்கலாம்னு சொல்கிறாரு. அப்படின்னா அவங்கள ஹைட் பண்ணிட்டு மற்ற பிளானட்ஸ் அப்சர்வ் பண்ணுறது தான் அந்த தியரியோட சாராம்சம். நாசா வியாழன் கிரகத்துக்கு அனுப்பின ஸ்பேஸ் கிராஃப்ட் ஜூனோ அதோட ஆர்பிட்டில் சுற்றி வந்துட்டு இருக்கு. அதை வச்சு 3A அட்லஸ் ஆப்ஜெக்டை இன்டர்செக்ட் பண்ணி பார்க்க வைக்கலான்னு ஒரு ஐடியாவையும் தராரு ஆவிலோப். இந்த ஆப்ஜெக்ட் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வர தான் நம்மளால அதை ஸ்டடி பண்ண முடியும்னு சயின்டிஸ்ட்லாம் அதுக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஸ்பேஸ் கிராஃப்டா இல்லை காமெட்டா தெரிஞ்சுக்க இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். இதனால பூமிக்கு இப்போதைக்கு எந்த பாதிப்பும் இல்லை, பயப்பட தேவையில்லைன்னு சொல்றாங்க. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு.